ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு குருவி நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. கீழ பெட்ரூம்ல ஏசி மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்ஸ் போட்டிருந்தோங்க. அதுல அப்புறம் கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு வேற ஒரு ஹோல்ஸ் போட்டு மாட்டிட்டாங்க. அந்த ஹோல்ஸ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போதே ஒரு குருவி, சிட்டுக்குருவி அந்த இது இருக்கும் இல்லைங்களா? வெளியிலருந்து எடுத்துட்டு வரும்ல, தேங்காய் மஞ்சி, இந்த நாரு அதெல்லாமே எடுத்துட்டு உள்ள கொண்டு வச்சுட்டு இருந்தது. சரி வச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அதனால அந்த குருவி ஃபுல்லாவே அங்க கூடு ரெகுலரா அங்கேயே தான் கூடு வச்சுட்ருக்கு. அப்புறம் சரி சிட்டுக்குருவி அப்படின்ட்டு எங்களுக்குமே ஆசையா தான் இருந்தது. நாங்களும் அத ஜாலியா தான் பார்த்துட்ருப்போம். அப்ப அதிலிருந்து ஒரு சின்ன குருவி இந்த சைடுல நம்ம வீட்டுக்குள்ள உள்ள விழுந்துருச்சு. தவறி விழுந்துருச்சு. அத இப்படி பொறுமையா எடுத்து போடலாம் அப்படின்னா, எடுக்கிறதுக்கே பயமா இருந்தது. நான் தான் எடுத்தேன். அது கையில இப்படி எடுக்க போம்போதே பயமா இருந்துச்சு. நசுங்கிருமோ என்னமோன்ட்டு. அதனாலே லைட்டா புடிச்சா, அதனால எடுக்கவே முடியலைங்க. 2, 3 தடவ எடுத்துமே பறந்து பறந்து போய் உட்காந்துருந்துச்சு. அப்புறம் ஏசி மேல போய் உட்காந்துக்குச்சுங்க. அந்த இந்த வழியில அது விழுந்த வழியில அது திரும்ப உள்ள போறதுக்கு தெரியல போல்ருக்குது அப்படின்ட்டு, சரி அத எப்படியாவது வெளியில எடுத்து கொண்டுட்டு போய் வெளிய விட்டுறலாம் அப்படின்ட்டுங்க, அத எடுக்கிறது தான் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். நான் தான் அத தொரத்தி சனாசராவும் உள்ள தான் இருந்தாங்க. பயங்கரமா கத்தி கத்தி சத்தமா தான் இருந்தது. இதோட வாய்ஸ் அதனால தான் நான் மியூட் பண்ணிட்டேன். டைரக்ட்டா வாய்ஸ் போட்டிருந்தா ஒரே கத்தலா தான் இருந்திருக்குங்க. அப்புறம் குருவி போய் டோருக்கு பின்னாடி உட்காந்துருச்சு. சரி நல்ல இடத்துல உட்காந்துருச்சு. கண்டிப்பா அத எடுத்துறலாம் அப்படின்ட்டு, அப்ப நான் தான் எடுக்க போனேன். அப்போ எடுக்க போம்போது ஒரே பயம்தான். என்ன பயம் அப்படின்னா, ஏதாவது நசுங்கிருமோ அப்படின்ட்டு ரொம்ப மெதுவா தான் புடிச்சிட்டுருந்தேன். அப்புறம் என் மேலேயே உட்காந்துருச்சுங்க. அப்படி இருந்துமே என்னால புடிக்கவே முடியல. இது கரெக்ட்டா நான் அழகா புடிச்சிருந்தேன்னா, ஆனா என்னால அத புடிக்கவே முடியல. அதுக்கப்புறம் பறந்து போய் உட்காந்துருச்சு. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா புடிச்சாச்சுங்க. புடிச்சு கொண்டுட்டு போய் வெளியில விட்டுறலாம். திரும்ப அது கூட்டுக்கே போயிரும் அப்படின்ட்டு வெளியில விட்டோம். ஆனா அது வேற எங்கேயோ பறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு அவங்க 4 பேருமே வந்தாங்க. அம்மா, அப்பா, அப்புறம் 2 குருவி எல்லாமே 4 பேருமே திரும்ப அந்த கூட்டுக்கே வந்துட்டாங்க. இதுதான் கூடு. அந்த ஹோல்ஸ் பாருங்க. அதுக்குள்ள ஃபுல்லா இந்த உள்ள வரைக்குமே வெளியிலருந்து வச்சது உள்ள வரைக்குமே அந்த இது வந்திருக்கு. நான் இப்ப காட்டுறது வெளியிலருந்து காட்டிட்டுருக்கேன். இது வெளியில இருக்கிற அந்த ஹோல்ஸுங்க. அது பாருங்க இந்த மாரி இருக்கிறதுக்குள்ள போய் தேடி கண்டுபிடிச்சு அழகா ஒரு கூடு வச்சு 2 குருவி பொறந்தாச்சு. இப்போ எல்லா குருவியும் ஹேப்பியா இருக்காங்க.